அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு, இயற்கையே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். மக்களுக்காக தான் வாஸ்து, மனிதர்களுக்காக தான் வாஸ்து. அது என்ன அப்படிங்கிறத ஒரு எனக்கு தெரிந்த வகையில் நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக தான் வாஸ்து, ஆனால் மக்களே வாஸ்து கிடையாது. அப்போ இது ஏன் இன்னும் நான் இதை சிறந்த முறையில் நான் கொடுக்கணும் அப்படின்னா, மக்கள் வாஸ்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதை மக்களுக்கு ஏற்றாற்போல் வாஸ்துவும் அமையணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. மக்கள் தான் வாஸ்துன்னு சொல்கிறோம். மக்களுக்காக தான் வாஸ்து, மனிதர்கள் வாழ்கிறதுக்காக தான் வாஸ்து. அப்போ வாழ்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு தான். அந்த வீட்டிற்காகத்தான் வாஸ்து பார்க்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். அதை கூட அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதையும் தனக்குத்தானே அதாவது தனக்கு சுமூகமாக, தனக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அவ்வாறு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் அர்த்தம். வாஸ்து என்பது ஒன்றும் கிடையாது. ஒரு கட்டிடம் கட்ட போகிறோம், அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு அவ்வளவுதான். ஒரு பில்டிங் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இது வாஸ்துனா செங்கல், மணல், சிமெண்ட்டு என்னெல்லாமோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அது ஒருத்தர்லாம் நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் பார்த்தேன். மிக பயங்கரமாக வாஸ்து நிபுணர்களை அந்த அளவுக்கு ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பார்ப்போம். நம்பிக்கை இருக்கவங்களுக்கு வாஸ்து நம்பிக்கையாக இருக்கும், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனாலும் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த சில பேருக்கு நான் வரும் நாட்களில் நிச்சயமாக பதில் சொல்லுவேன். ஏன்னா அதற்குரிய தருணம், அதற்கான சில இடங்கள் அப்படிங்கிற அதை நோக்கி நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் பேசும்போது வாஸ்து நிபுணர்களா அதை என்னமோ அவங்க அதை சொல்ல வர்றத அதை உடைத்து அவங்கள டேமேஜ் பண்ணுறது, ஒருத்தங்களை முதல்ல டேமேஜ் பண்ணுறதை நிறுத்தினாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது போல தான் தவறான கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க கமெண்ட்ஸ் அவங்க பாட்டு கொடுப்பாங்க. அப்போ இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது ஒரு கட்டிடத்தினுடைய அமைப்பை நீங்கள் சரியான முறையில் அமைக்கணும். அப்போ எது சரி எது தவறு என்பது உங்களுக்கான, நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வாஸ்து நிபுணருக்கு தெரியும். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு எது செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது பரிகாரம் சொல்லாத, ஊரை ஏமாற்றாத ஒரு நல்ல வாஸ்து நிபுணராக இருந்தால் இது நிச்சயமாக நடக்கும். அப்போ நல்ல வாஸ்து நிபுணரை நான் எப்படி சார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, அது உங்களுடைய, நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ வாஸ்துன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா முதல் படி ஏறுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போ ஒரே நாளில் மாறுமா அப்படின்னா மாறாது. நீங்கள் இப்போ முதல்ல இப்போ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இயற்கை நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு எது சரின்னு தவறுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நிறைய பேரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் நகரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாஸ்து நிபுணர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. இதுதான் உண்மை. அப்போது வாஸ்து நிபுணர் வந்தார் சார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். நான் சில இடங்களுக்கு போயிருக்கும்போது சில தவறுகளையும் மாற்ற சொல்லியிருக்கேன், சில தவறுகளை அப்படியே இருக்கவும் சொல்லியிருக்கேன், வச்சிருக்கவும் சொல்லியிருக்கேன். அதற்கான சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும். ஆனால் மக்கள் மக்களுக்காக வாஸ்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க. எதை எடுத்தாலும் நல்லா இருக்கு சார், அதை நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்தால் பாசிட்டிவாக சொல்லுவார், அது விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களை மறுபடியும் தாழ்த்தி கொள்வதற்கு தான் சமம். உண்மை என்னவோ அதுதான், அதை உடைத்து நீங்கள் வாஸ்து பார்க்குறது தான் நல்லது. உண்மை, அதாவது ஓப்பனாக நீங்கள் அவர் வாஸ்து நிபுணர் என்ன விஷயத்த சொல்கிறாரோ அதை நீங்கள் சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி பண்ண முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாஸ்துவை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் அது மாறாது. இதுதான் உண்மை.
அப்போ நீங்க வந்து மாற வேண்டியது வாஸ்து இல்லை, நாம் தான்ங்கிறத முதல்ல உணரணும். அதனால நான் நிறைய இடங்கள்ல என்னை பொறுத்த வரையில நான் வந்து அடிக்கடி இதே போல கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்றது உண்டு. அவங்களுக்கு அவங்களே வந்து சாதகமாக வாஸ்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ தவறா இருந்தா கூட தவறை வந்து சரி பண்ணணுங்கிறத எண்ணங்கள் ஓடாம அந்த தவறோடவே வாழ பழகி கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள். ஒரு தவறை கூட சரின்னு அவங்களே நினைச்சுக்கிடுவாங்க. அப்போ எதுக்கு அந்த வாஸ்து முறை அழைக்கிறாங்க? அவங்களுக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டை நோக்கி மட்டும்தான் நகருவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு திங்கிங் வச்சுக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் தப்பாக இருந்தால் அதை நோக்கியே அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு காம்பவுண்டு சுவரில் ஏதாவது ஒரு தவறு இருக்கா அதை நோக்கியே அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். வாஸ்து என்பது அது கிடையாது. நீங்கள் ஒரு தவறை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் தவறு அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு வாஸ்துவை அணுகும்போது தான் தெரியும் அவர் என்னென்ன சில விஷயங்களை வந்து உங்களுக்கு மிகச்சரியாக மாற்ற சொல்லியிருக்காரு, எதை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் 10 விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்றுமே மாறாது. அப்போ எல்லாமே வந்து மக்களுக்காக நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக மாற்றாதீங்க, உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து வாஸ்துவை வந்து மாற்றாதீங்க. ஏதாவது ஒரு தவறு சொல்கிறாரு அப்படின்னா அது அப்ஜெக்ஷன் இல்லாமல் நீங்கள் அதை கொண்டு போனால் மட்டும்தான் நல்லது. நான்லாம் ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் கொடுத்துருவேன் தவறு அப்படின்ட்டு. திரும்ப என்கிட்ட தொலைபேசியில் அழைத்து வந்து சார் இப்படி நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்க மாட்டேன், பண்ணிக்கோன்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். ஒரு வாஸ்து நிபுணரின் நிலைமை வந்து நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கும்போது தான் தெரியும். அப்போ மக்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டா மட்டும்தான் சரியாகும். நான் வந்து டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை நான் சாப்பிட மாட்டேன், நான் தேவைக்கு ஒரு டைம் 2 டைம் தான் சாப்பிடுவேன் சார் அப்படின்னா அது யாருக்கு பாதிப்பு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த டைட்டில் எதுக்காக அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் வாஸ்து பார்க்குறதுலையும் பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிடுவீங்க. நிறைய இடங்கள்ல வாஸ்துவையும் உங்களுக்காக வளைத்து கொடுக்கக்கூடிய இது சரி சார், இது சரிதானே, இது சரிதானே, அதை ஒரு 10 பேர்கிட்ட அனலைஸ் பண்ணுறது இது வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறது. முதல்ல யாரை இப்போ அதாவது எந்த ஒரு வாசனமும் ஏமாற்றம்னு நினைக்க மாட்டாங்க. ஏமாற்றணும்னு நினைத்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வேணும். அப்போ அந்த மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு நீங்கள் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. அதை சரியான முறையில் அணுகுமுறை பண்ணி எல்லா மக்களுமே பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மிக தவறான சில அனலைசிஸ்க்குள்ள ஆலோசனைகளுக்குள்ளே போய் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். இது குறித்து இன்னும் வரும் நாட்களில் நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.